வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பயப்படாமல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படாமல் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய முடியுமோ நம்ம லைஃப்பில் எவ்வளோ சக்ஸஸ் அனுபவிப்போன்ட்டு. லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே ஒரு போல்டு டிசிஷன் எடுத்தக்கப்புறம் தான் வரும் மக்களே. இப்போ ஒரு தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசி பழகிறது மூலியமாகவோ, இல்லைனா ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது மூலியமாகவோ, இல்லைனா ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தையும் செய்கிறது மூலியமாகவும் நம்ம லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இன்ட்ரவர்ட்டாக இருந்துட்டு எப்போவுமே யார் கூட கம்யூனிகேட் பண்ணாமே இருந்துகிட்டே இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் எந்த விஷயத்தையும் ஓவர் கம் பண்ண முடியாது மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் எங்கேருந்து வருதுன்னா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம சின்ன வயசுலேருந்தே சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு சரி நம்மளே செல்ஃப் டவுட் பண்ணிவிட்டு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது மூலயமா அந்த இதுக்குள்ளேயே நம்ம ட்ராப் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அதை ஓவர் கம்மும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே, ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு ரியலி ரிஜெக்ஷன் என்ன அப்படின்னா என்னன்றது பார்ப்போம். நம்ம த்ரூ அவுட் நம்ம சைல்டுஹுட்லேருந்து எந்த விஷயத்துக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். எதுவாக இருந்தாலும் அடம் பிடிச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்தே அது பில்ட் ஆகிட்டே வருது. டாக்டர் ஜான் த ஃபாதர் ஆஃப் அட்டாச்மெண்ட் தியரியில் என்ன சொல்கிறான்னா, ரிஜெக்ஷன் நம்ம எப்படி எடுத்துக்குவோன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நம்மளை யாரோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு எந்த இதுவுமே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேதுன்றது அந்தளவுக்கு பர்சனலாக எடுத்துக்கிறதுனால தான் இப்படி வருது. ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து வருது அப்படின்றத கேட்குறப்ப நம்ம அதோட சைல்டுஹுட்லேருந்தே அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வருதுன்றது இவரோட புக்கில் எழுதியிருக்கிறாரு மக்களே. டாக்டர் ஜான் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பேரண்டிங்லேருந்து தான் வருது. நம்ம பேரண்ட்ஸ் நம்மகிட்ட ஹார்ஷாக பேசுகிறது மூலியமாகவோ, எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் திட்டுறது, ஹார்ஷாக பேசுகிறதுக்கு இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்றது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபைட் போட்டு நம்ம எதுக்கு எடுத்தாலும் அவங்க நம்மளை இந்த நோ 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 ஒவ்வொரு விஷயத்துக்கு சொல்கிறது மூலிமா நம்மளே நினச்சிக்கோம் நம்ம ஒரு ஃபெயிலியர், நம்மளால் நம்ம ஒரு ரிஜெக்டான பர்சன், நம்ம யாருக்கும் தேவையில்லை அப்படின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு பில்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளே நம்ம அப்படியே நம்ம ஒரு குட்டான பர்சன் இல்லை, நம்ம யாருக்குமே தேவையில்லை அப்படின்றது நம்மளே நினச்சிக்குவோம். ஆனால் அந்த டைமில் எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கணும் மக்களே. ஏமா அந்த டைமில் நம்ம மைண்டில் இந்த ரிஜெக்ஷன் தான் ஓவராக இருக்கும். ஸோ அதுக்கு 3 சைன்ஸ் இருக்குது, 3 மேஜர் சைன்ஸ் இருக்குது மக்களே. அக்கார்டிங் டு ரிசர்ச் பண்ணப்போ வருது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா எமோஷ்னல் சைன். எப்படின்னா ஒரு சின்ன கிரிட்டிசிசம் கூட நம்ம அவ்வளோ சென்சிட்டிவாக எடுத்துக்குவோம். ஒரு குட் ஃபீட்பேக்கை கூட சென்சிட்டிவாக எடுத்து நம்ம பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு யார் கூடயும் கம்யூனிகேட் பண்ணாமல் எப்போவுமே தனிமையிலே இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். யார் கூடயும் கம்யூனிகேட்டே பண்ண மாட்டோம். அடுத்தது செகண்ட் சைன் தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சைன் மக்கள். என்னென்னா காக்னேட்டிவ் சைன். காக்னேட்டிவ் சைன்னா என்னென்னா நம்மளே நம்மளை நெகட்டிவாக நம்மளே ஃபீல் பண்ணுறது. நம்ம இந்த இப்போ ஒரு ட்ரெஸ் போட்டோன்னா இது நம்மளுக்கு நல்லா இல்லை, இது நம்மளுக்கு சூட் ஆகலை, ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு ஆனால் நம்ம நல்லா இல்லை அப்படின்றது நம்மளே ஃபீல் பண்ணிக்கிறது. நம்ம அதுக்கு ஃபிட் இல்லை, நம்மளே செல்ஃப் டவுட் பண்ணிவிட்டு நம்மளே எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிறது. நம்மளே கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம், இந்த விஷயம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம், நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகிக்கலாம்னு சொல்லுவாங்களே படத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும், அந்த மாதிரியே வாழ்ந்துடலான்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். ஆனால் இது ரொம்ப பேட் மக்களே. இது ரொம்ப இது இந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா எப்போவுமே லைஃப்பில் ஒரு சேஞ்சிங் தேவை இல்லையா. அடுத்தது 3வது பாயிண்ட்டு தான் அதை விட இம்பார்ட்டன்ட் மக்களே. என்னென்னா பிஹேவியரல் சைன்ஸ். பிஹேவியரல் சைன் மூலயமா எப்படி தெரியும்னா நம்மளே ஒருத்தவங்க கூட கைண்டாக பேசவே மாட்டோம், வல்னரபிளாக பேசவே மாட்டோம். அவங்க கூட எரிஞ்சு விழுகிறது, கோவப்படுற சின்ன சின்ன விஷயத்தையும் கோவப்படுறது, நம்மளோட ஐடியாஸை யாருக்கும் ஷேர் பண்ணவே மாட்டோம், யார் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம், நியூ பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணவே மாட்டோம். எதுக்கு நம்மளுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இப்படி இருப்போம். ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டான சுச்சுவேஷன்லேயே நம்மளே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேமிலிஸ் ரிலேஷன்ஷிப் ஜாப்லேயும்
உம்முன்னு எப்பவுமே அமைதியாக இருக்கிறது, ஒரு சேஃபரான சைடில் வந்து ஒரு சேஞ்ச் வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறது தான் வந்து ரொம்ப டேஞ்சரான சைன் மக்களே. இந்த மாதிரி சைனோடு இருந்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கு தான் வந்து ரிஜெக்ஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குது மக்களே. இதை வந்து இதை வந்து பிரேக் பண்ணி வெளியே வரக்கு. ஸோ அது வந்து என்னென்ன பண்ணுன்னா, நம்மளை வந்து ஜென்டலாக எம்பவர் பண்ணும். நம்மளை வந்து லைஃப்பில் வந்து ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த ரிஜெக்ஷனெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளே வந்து எமோஷ்னலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங் படுத்தும். நம்மளே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுறது மூலிமா வந்து நம்மளை வந்து க்ரோ பண்ணிக்குவோம். நம்மளோட டிஸ்கம்ஃபோர்ட்டான சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்து க்ரோ பண்ணுறது மூலிமா நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு. ஸோ அடுத்தது வந்து இது வந்து இந்த ரிஜெக்ஷன் தெரப்பி வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தாச்சுன்னா வந்துட்டு, ஒருத்தர் வந்து ஒரு புக்கில் எழுதியிருக்கிறாரு, ஜென்னி ஜெயின்ஸ். எனக்கு வேர்ட் ப்ரொனன்சியேஷன் தெரில, ஏன்னா ஜாப்பனீஸ் நேமு. அது அவரோட இது வந்துட்டு அவர் புக்கில் வந்து 100 days ஆஃப் ரிஜெக்ஷன் சேலஞ்சு அப்படின்னு சொல்லி அவர் எடுத்திருக்கிறார் மக்களே. அவரோட ப்ராஜெக்டில் வந்து அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தங்க வந்து அது வந்து ஒருத்தவங்க இப்போ வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்து ஃபியர் மூலியந்து ஓவர் கம் பண்ணி வர்றது மூலிமா வந்து நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருப்போன்றாங்க. இப்போ வந்து நவடேஸ் டிக்டாக்லலாம் இந்த ரிஜெக்ஷன் தெரப்பி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. என்னென்னா வந்து வாலண்டியராக வந்து நம்ம போய் வந்துட்டு இந்த டிக்டாக்ல வந்து வாலண்டியராக ஒருத்தவங்ககிட்ட போய் பேசுகிறது, அது வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட வந்து நம்ம வந்து அவங்க எப்படினாலும் அதில் வந்து ரிஜெக்ஷன் ஆகுன்றது தெரிஞ்சுட்டே நம்ம வந்து எமோஷ்னலாக ஸ்ட்ராங் படுத்துறக்காண்டி வந்து இந்த மாதிரி நடத்துறது. ஃபஸ்ட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படின்னா வந்து, இப்போ தெரியாதவங்கக்கிட்ட வந்து ஒரு பென் கேட்குறது, ஒரு பேங்க்குக்கு போனால் தெரியாதவங்ககிட்ட பென் கேட்குறது, ஏதாச்சும் கேட்டு பாரோ பண்ணுறது, இல்லைனா வந்துட்டு ஒருத்தவங்க தெரியாதவங்கக்கிட்ட வந்து செல்ஃபி எடுத்து அவங்க கூட வந்து தெரியாதவங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து பேசி பழகி இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா வந்துட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு ஷாப்புக்கு போனோம்னா அங்கே வந்துட்டு பார்கெனிங் பண்ணுறது, விலை குறைச்சி பேசி டிஸ்கவுண்ட் இதுக்கா அந்த மாதிரிலாம் கேட்குறது. நம்மளுக்கு தெரியும் இதுக்கெலாம் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நோ தான் வரப்போகுதுன்றது. இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து கேட்டு பண்ணுறது. இல்லைனா ஒரு மீட்டிங்கில் இருக்கோம்னா நம்மளோட புது ஐடியாஸை வந்து அந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறது. ஈவன் தோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலுமே நம்ம கோல் வந்து அவங்கக்கிட்ட வந்து எஸ் வாங்கணுன்றது இல்லை. நம்ம வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணணும். நம்ம ஃபியர்லேருந்து ஓவர் கம் பண்ணணும். ரிஜெக்ஷன் வந்து ஒரு டெரிபிள், ரொம்ப கொடூரமானது. நம்ம வந்து அதை பர்சனலாக எடுத்துக்காமல் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துகிட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது மூலிமா வந்து அது போக 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 நம்மளுக்கும் ஈஸியாகிடும். என்ன பண்ணணும், நம்மளையே வந்து மென்டலாக ஸ்ட்ராங் பண்ணி சரி இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டை நம்மளே சேஞ்ச் பண்ணிவிட்டு, அதனால் இங்கே எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் நடக்காது. எங்கேயாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு ரிசர்ச்சில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஜெக்ஷன் வந்து நம்மளை வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி தர்றது மூலிமா அது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டீசென்சிட்டைசேஷன் த்ரூ எக்ஸ்போஷர். சென்சிட்டிவாக இருப்போம். நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம். இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றது மூலிமா அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுனால யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணுறது நம்ம கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கிறது தான் வந்து இது. அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து ரீஃபேமிங் ஃபெயிலியர். நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிறையா ஃபெயிலியர் வந்து சந்திச்சிருப்போம். ஓகே, நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபெயில் ஆனால் என்ன நடக்கும், அதுக்கு நம்ம வந்து யார்கிட்டையும் எதுவும் கேட்காம நம்ம வாட்டுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம். எங்கேயாச்சும் மிஸ்டேக் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணிட்டே இருப்போம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா பில்டிங் எமோஷ்னல் ரெசிலன்ஸ். எமோஷ்னலாக நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும் மக்களே. இது ரிஜெக்ஷன் வந்துட்டு எப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோ சென்சிட்டிவாக எடுத்துக்குவோம். இப்போ வந்து அது வந்து ஒரு டெம்பரவரி, அது யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாட்டுக்கு விட்டுருவோம். இதான் 3 பாயிண்ட் மக்களே. ஸோ ப்ளீஸ் இதை நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து மோர் கண்டென்ட் வந்து போட்டுகிட்டே இருப்பேன். அடுத்த இது வந்து என்ன பார்க்கலாம்னா, இதுலேருந்து நம்ம வந்து எப்படி நம்ம லைஃப் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் ரிஜெக்ஷன் தெரப்பி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இது வந்து ஜஸ்ட்டு வந்து ரிஜெக்ஷன் தெரப்பி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வளர்த்து கொடுக்குறது மட்டும் இல்லை மக்களே. அது வந்து நம்ம பர்சனல் லைஃப்பையும் நம்ம கெரியரையும் வந்து டெவலப் பண்ணுறதுல தான் மெயினாக இருக்குது. இது நம்ம லைஃப்பை வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஃபார்வேர்டாக இப்போ நம்ம கெரியரையும் நம்ம லைஃப்பையும் வந்து ஒரு ஃபார்வேர்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து இது. ஸோ இது வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளோட ஆங்ஸைட்டி, சோஷியல் மீடியாவோட இன்ட்ராக்ஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிஸ்கம்ஃபோர்ட்லேருந்து நம்மளோட இதை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம சோஷியல் ஆங்ஸைட்டிலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றது தான் வந்து இதோட மெயினான குறிக்கோளாகவே இருக்கும்.
இந்த இது பண்ணுறது மூலியமாக வந்து நம்ம வந்து டிஸ்கம்ஃபர்ட்டான சுச்சுவேஷன் எப்போவுமே இருக்கவே மாட்டோம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வந்துட்டு ப்ரொஃபஷ்னல் growth தான் மக்களே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபஷ்னல் growth வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லைனா ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கோ ரிஜெக்ஷன் தான் பார்ட் ஆஃப் லைஃபே. ஏன்னா எங்கே போனாலும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ரிஜெக்ஷன் அந்த தெரப்பி மூலியமாக வந்து ஒரு விடாமுயற்சி பர்சிஸ்டன்ட் என்கரேஜ் வந்து கொடுக்குற மூலிமா ரிஸ்க் எடுத்து நம்ம அடுத்த விஷயம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்றது வந்து வரும். அடுத்தது வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே, இம்ப்ரூவிங் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம பாடி லாங்குவேஜ் நம்ம வந்து எப்படி பேசி பழகிறோம், நம்ம வந்து நம்மளோட ஐடியாஸை வந்து போல்டாக ஷேர் பண்ணுறது மூலயமா எந்த ஒரு ஹெசிடேட்டிவ் இல்லாமல் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஒருத்தவங்க நம்ம எப்படி பேசுகிறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பர்சனல் growth. இந்த வந்துட்டு நம்மளை வந்து ப்ரொஃபஷ்னலாக மட்டும் இல்லை மக்களே, நம்மளை வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம பர்சனல் லைஃப்லேருந்து வெளியே வர்றது அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ்டையோ இல்லைனா ரிலேஷன்ஷிப்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ வந்துட்டு நம்ம வந்து பேசி பழகாமல் ஒரு மாதிரி தனிமை இருக்கிறது வந்து அதுலேருந்து நம்மளை வந்து ஓவர் கம்பெனி நம்மளுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டும் கான்ஃபிடென்ட்டும் வந்து தரும். நம்மளை வந்து லைஃப்பில் வந்து என்டையர் 360 டிகிரி வந்து நம்மளை வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணி பர்ஃபெக்டாக மாற்றுறது தான் வந்து இந்த ரிஜெக்ஷன் தெரப்பிலேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து இது வந்து ஒரு ஒன் டேயில் வர்றது இல்லை. இது வந்து ஒரு நிறையா டே ப்ராக்டிஸ் வந்து இது வந்துச்சு. ஏன்னா வந்துட்டு எப்போவுமே வந்து எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது இல்லையா? நம்ம இந்த வேர்ல்டில் வந்து எதுவாக இருந்தாலும் எஃபர்ட் போட்டாகணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளை வந்து ஸ்ட்ராங்காகவும் அத்தன்டிக்காகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் இது வந்து நம்மளை லைஃப்பில் வந்து ஃபுல் பண்ணி இது பண்ணிட்டே இருக்கும். நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸோ இப்போ வந்து வந்துட்டு எப்படின்னா ரிஜெக்ஷன் வந்துட்டு ரொம்ப வந்து ஒஸ்ட்டு திங்கு நம்ம மைண்டில் நினைக்கவே கூடாது. நம்மளே நினச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம மிஸ் பண்ணுறதோ அதுதான் வந்து ரொம்ப ஒஸ்ட்டானது. இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கலன்னா லைஃப் லாங் நம்ம ரிக்ரெட் ஆகிட்டே இருப்போம். அதுக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி அது வந்து கிடைக்கலன்னா விட்டுட்டு போகிறது தப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து ஏதாச்சும் ரிஜெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.